அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஊரை சேர்ந்த பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பற்றி பெருசாக பேசாததுனால நான் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கேன். என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டனில் இருந்த இதனுடைய தலைவர் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பித்த நபர் அவர் இன்னைக்கு டெல்லிக்கு வந்தார். டெல்லிக்கு வந்து விட்டால், இந்தியாவில் வந்து விட்டார். நிச்சயமாக அவர்களை ப்ரொட்டஸ்ட் பண்ண அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணது இவ்வளோ தான். அதாவது இந்த சிபிஎஸ்சியில் நடந்த பிரச்சனைகள், அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். நீட்டு பற்றி பிரச்சனைகள், அதே மாதிரி சியூஇடி யூஜியில் இருக்கிற பிரச்சனைகள், இதை பற்றி தான் அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணக்காக வந்தார். டெல்லிக்கு வந்தார். ஜந்தர் மந்தரில் பர்மிஷன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். 9 மணிக்கு தான் அவங்க போய் பர்மிஷனை கேட்குறாங்க. இவர் 8 மணிக்கு லேண்ட் ஆகிறாரு. லேண்ட் ஆனவுடனே பெரிய அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவரை விட்டாங்க. இன்ஃபேக்ட் அபிநந்தன் சேகரி போல நபர்கள்லாம் சொன்னாங்க, இல்லை அவரை அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க, போலீஸ் தூக்கிட்டு போயிடுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நடக்கலை. ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. இவர்களுக்கு ஏறத்தாழ 1 கோடி நபர்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் அந்த எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணி கொண்டு, ட்விட்டர் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தால் கூட அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஏறத்தாழ ஒரு 1500 2000 பேர் தான் வந்திருந்தாங்க. பல பேரண்ட்ஸ் ஒரு வேலை விடாமல் இருந்துக்கலாம். அதை தாண்டி போலீஸ்க்குனுடைய ப்ரெசன்ஸ் பெருசாக இருந்தது. ஃபோட்டோகிராஃபர்ஸ் போலீஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவங்களுடைய சீருடை அணிந்து கொண்டு, ஒரு ரெட் டிஷர்ட் போட்டுக்கொண்டு அவர்கள் அனைவரையும் படம் எடுத்து கொண்டிருந்தார்கள். எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டும், யார் என்னன்னு அவர்களை சரிபார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இவர்களை பொட்டன்ஷியல் பிரச்சனை உருவாக்குகின்ற நபர்களாக அவர்களை சித்தரிக்க வேண்டும். அதனுடைய அடிப்படையில் தான் எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அப்படி இருந்தால் கூட ப்ரொட்டஸ்ட் இன்னைக்கு நடந்தது, பிரச்சனையெல்லாம் போச்சு. அவங்க கேட்ட ஒரு டிமாண்ட் இருக்கு இல்லையா, அந்த டிமாண்ட் ஒரு காலம் அங்கீகரிக்க மாட்டாது இந்த ஆட்சி. ஏனென்றால் தர்மேந்திர பிரதான் என்ற இது கல்வி அமைச்சர் ரிசைன் பண்ண வேண்டும் என்று கேட்டிருக்கார்கள். அது நடக்காத காரியம். என்றால் தர்மேந்திர பிரதான் ஒரு காரணத்துக்காகத்தான் அங்கே வச்சிருக்காங்க. அவர் RSSஐ சார்ந்தவர். அவருடைய பரம்பரையே RSSஐ சார்ந்த பரம்பரை. அந்த RSSல் இருந்த காரணத்தால் மட்டும்தான் இன்னைக்கு அவர் அந்த கல்வியினுடைய அந்த ஒரு அமைச்சரவையில் இருக்கிறாரே தவிர வேற ஒரு காரணமும் கிடையாது. அவருக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அதாவது எஜுகேஷன் சிஸ்டம் முழுக்க இந்த RSS கண்ட்ரோல் பண்ணுகின்ற ஒரு பாணியில் போய் கொண்டிருக்கிறது. நம்ம பார்த்தோம் JNUவில் நடந்த எவ்வளவோ பிரச்சனைகள். நீங்கள் JNUவில் ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்த்தா தெரியும். இப்போ முன்னாடி இந்த DC செஞ்ச சில்மிஷங்கள் செஞ்சால் தெரியும். அது ஆக்சுவலாக ஒரு லெஃப்ட் யூனிவர்சிட்டி. இன்றைக்கும் அது லெஃப்ட் யூனிவர்சிட்டி தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பசங்கள் ஜென்ரலாக அனைவரும் ஆட்சிக்கு எதிரான ஒரு மனப்பானை தான் பசங்களுக்கு இருக்கும் என்று நாம் பார்த்துருக்கோம். அந்த ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவர்கள் அதற்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள். பல யூனிவர்சிட்டியில் எல்லாமே நம்ம இந்த லெஃப்ட் சிந்தனைகள், அதே மாதிரி ப்ரோக்ரஸிவ் சிந்தனைகள் எல்லாம் மாய்த்து கொண்டு நம்ம கவியூரின் ரிசர்ச்சு, கவுடங் ரிசர்ச்சு, நம்மளுடைய இதெல்லாம் நம்ம பரம்பரையாமல் இதெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் போய்கொண்ட இடத்துல தர்மேந்திர பிரசானோட ரெசிஷன் நடக்காது. அடுத்தது பார்ப்போம், என்ன இவர்கள் செய்ய போறான்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.